ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மொபைல் இருக்கிற டயலர்லாம் பெருசாக தெரியுது. நம்மளுக்கு முன்னால் வரைக்கும் இப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப டீசெண்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது எல்லாமே நம்பர்ஸ் முதல் கொண்டு கீழே இருக்கிற ஐக்கான் முதல் கொண்டு எல்லாமே பெருசாக தெரியுது. ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் அது மாதிரி பெருசாகவே தெரியுது. கீழே கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அந்த ஐக்கான் முதல் கொண்டு பெருசாகவே தெரியுது. இதுக்கு முன்னால் வரைக்கும் இப்படி இருந்தது கிடையாது. திடீர்னு இப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன பயமும் வந்துருச்சு. ஏன்னா இப்போ என்னுடைய மொபைலில் திடீர்னு நான் சேஞ்ச் பண்ணது பார்த்தப்போ நம்ம சிஸ்டம் அப்டேட்டும் ஒன்றும் கொடுக்கலையே, ஏன் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, ஏதாவது தெரியாதனமாக நம்மளுக்கு ஏதாவது ஸ்பேம் ஏதாவது வந்திருக்கா, இல்லை ஏதாவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விதமான டவுட்டும் வந்துருந்தது. அதுக்கப்புறம் நம்ம நெட்ல எல்லாம் போட்டு செக் பண்ணி பார்க்கும் பொழுது தான் தெரியுது கூகுளோட டயலர் வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய விவோ மொபைலில் இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு. விவோ மொபைலில், ஓப்போ மொபைல், ரியல்மி, நத்திங்கு, மோட்டரோலா, இந்த மாதிரி பிராண்டில் இருக்கக்கூடிய மொபைலுக்கு எல்லாமே நியூ டயலரை அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டயலரை நம்மளுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நிறைய பேருக்கு இல்லை இந்த டயலர்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பழைய மாதிரி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதே டயலரை நம்ம பழைய மாதிரி எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற இந்த பிக் டயலரை எப்படி பழைய மாதிரி மாற்றுறது, பழைய மாதிரி மாற்றினதுக்கு அப்புறமா எனக்கு இப்போ புதுசாக இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி சிம்பிளாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக கீழே வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. நான் விவோ மொபைலில் இருந்து சொல்கிறேன். என்னுடைய விவோ மொபைலில் இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு, அதில் இருந்து சொல்கிறேன். எல்லா டைப் ஆஃப் மொபைலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இருக்காது. தட் ஆப்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா சி ஆல் ஆப்ஸுங்கிறது வரும். அதே மாதிரி வேறு சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸுமே டிஸ்பிளே பண்ணிடும். இல்லைன்னா ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு வரும், அதை கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் வித்தியாசம் வரும். இப்போ நான் சி ஆல் ஆப்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க, எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, ஃபோனுங்கிற டயலர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல மேல பாருங்க கிளியர் கேட்சும் கிளியர் ஸ்டோரேஜையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இதனால நம்மளுக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது, எந்த ஒரு கான்டாக்டும் ரிமூவ் ஆகாது. ஏன்னா கான்டாக்ட் எல்லாம் ஜிமெயில பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால இதுல எந்த எஃபெக்ட்டுமே பண்ணாது. அதனால கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் ஸ்டோரேஜை நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். ஒரு சில பிராண்ட் மொபைலுக்கு இந்த கிளியர் கேட்ச் கிளியர் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் டயலரை செக் பண்ணீங்கன்னாவே பழைய டயலர் மாதிரி சேஞ்ச் ஆயிரும். ஆனா ஒரு சில பிராண்ட் மொபைலுக்கு அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகாது. விவோ மொபைலில் கிளியர் கேட்ச் கிளியர் ஸ்டோரேஜை கொடுத்துட்டு நான் வெளியே வர டயலர் பழைய மாதிரி மாறி இருக்கான்னு பார்ப்போம். டோட்டலாக வெளியே வந்துட்டு ஃபோன் டயலரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, இப்போ பழைய மாதிரி இந்த மொபைலில் சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பழசா மாறிடுச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். இல்லை உங்களுடைய மொபைலில் பழசா மாறலைன்னா என்ன பண்ணுறது? சேம் அதே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க, அதே ஆப்ஸ்குள்ளே போய்க்கிங்க, அதே ஃபோன் டயலரை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த ஃபோன் டயலருக்குள்ள டாப் ரைட்ல 3 டாட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல பாருங்க அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஓகே கொடுத்துக்குங்க. டோட்டலாக இது ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் டயலரை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு டயலராக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகே, எனக்கு இப்போ ஓல்டு டயலர் வந்துருச்சு. இல்லை எனக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிற டயலர் தான் வேணும், அதுதான் எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு இந்த ஓல்டு டயலர் இப்போ வேண்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. புதுசாக வந்த டயலர் மாதிரியே உங்கள் டயலரை மறுபடியும் மாற்றணும்னா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் சர்ச்சில் கூகுள் ஃபோன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. பாருங்க, ஃபோன் பை கூகுள் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதெல்லாம் அப்டேட்னு கேட்குது பாருங்க. இதில் இருக்கிற அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இப்போ மறுபடியும் நியூ டயலர் வேணும்னு சொல்லி தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆனால் பழைய டயலர் தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள வந்த பின்னால நீங்க மறுபடியும் இந்த ஃபோன் டயலர் ஓபன் பண்ணுங்க. இப்போ புதுசா அப்டேட் பண்ணியிருக்கிற கூகுள் டயலரா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஓபன் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.